வணக்கம். டாக்டர் ஏஎம் பாண்டியராஜா, ஸ்ரீ பாமா ஹாஸ்பிட்டல், வத்தலகுண்டிலிருந்து. சமீப காலமாக இப்போ நிறையா வயிற்றுப்போக்கு நிறையா பார்க்குறோம். அவங்க அட்மிஷன் ஆகிறாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரையும் இந்த காலத்தில் இந்த சீசனில் நிறையா அட்மிஷன் ஆகிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சில தட்பவெப்பநிலை மாறுதல்னால நிறைய நுண்ணுயிர்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் உருவாகுது. அது பழங்களாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், நீங்கள் சமைக்கிற சாப்பாடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த நுண்ணுயிர்களை நம்ம உட்கொள்ளும்போது அவங்களுக்கு அந்த நுண்ணுயிருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா இந்த நுண்ணுயிர்கள் வயிற்றுக்குள்ளே நிறையா பெருகி நம்மளுக்கு இந்த மாதிரி வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணுது. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு நல்லது தான். அதிகமான நுண்ணுயிர்கள் உள்ளே போகும்போது அந்த கசடுகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது, நம்ம உடம்பு அதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த தண்ணி சத்து குறையுது. இது மெயினாக இது தண்ணி சத்து அதிகமாக லூஸ் மோஷன் போகிறனால குறையும். ஸோ இந்த தண்ணி சத்து குறையதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய நாக்கு உணரும், நம்முடைய தோள்களில் ஒரு விதமான ஒரு ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைனஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வரும்போது நம்ம நிறைய தண்ணீர் எடுத்துக்கிறணும். ஸோ வெறுமன தண்ணீர் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இளநீர் எடுத்துக்கலாம், சில பழங்களை அப்படியே கடித்து சாப்பிட்லாம். ஸோ இது பண்ணுறனால நம்மளுக்கு தண்ணி சத்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளில் இந்த வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாத்திரைகள். ஸோ வயிற்றுப்போக்கு போனாலே எல்லாரும் எல்டோப்பர் மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை இப்போ ஈஸியாக கிடைக்குது. சில டாக்டர்ஸ் கூட அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது முழுக்க தவிர்க்க வேண்டியது. எல்டோப்பர் மாத்திரை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எல்டோப்பர் நம்மளுக்கு குடல் அசைவுகளை அப்படியே அசைய விடாமல் நிறுத்திடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது, நுண்ணுயிர்கள் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே போகாமல் வயிற்றுக்குள்ளேயே நிறைய பரவ ஆரம்பிக்குது. சில பேருக்கு அது ரத்தத்தில் பரவி சில சீரியஸான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ தயவு செய்து நான் எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டியது, எல்லா ஃபார்மசிக்கும் சொல்ல வேண்டியது இதுதான். எல்டோப்பர் மாத்திரை தயவு செய்து இந்த டயரியாக்கு கொடுக்கவே கூடாது. முக்கியமாக இன்ஃபெக்ஷன் ஆகிற டயரியாக்கு கொடுக்கவே கூடாது. அது எதுக்கு பயன்படுத்துறது? இப்போ ட்ராவலர்ஸ் டயரியான்னு சொல்லுவோம். ஒரு அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு லூஸ் மோஷன் போகுது, வெளியூருக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ராவலர்ஸ் டயரியா, அதுவுமே நீங்கள் டாக்டர் பரிந்துரைப்படி தான் இந்த எல்டோப்பர் மாத்திரை எடுத்துக்கணும். ஸோ முக்கியமான விஷயம், லூஸ் மோஷனுக்காக வயிற்றுப்போக்காக எல்டோப்பர் எடுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.